சிவானந்தம். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும். எதற்காக? முதல் விஷயம், விழிப்புணர்வுனா என்ன? விழிப்புணர்வு என்பது ஆழ்ந்த கவனம். ஒரு செயல் நடக்கும்போது அதை முழு கவனத்தோடு நாம் கவனிப்பதுதான் விழிப்புணர்வுன்னு பேர். விழித்து இருத்தல். ஒரு செயலை முழுசா நம்ம கவனிக்கல அப்படின்னா அந்த செயலுடைய புரிதல் நமக்குள்ள முழுசா புரியாது. முழுசா புரியலைன்னா அப்படின்னா நம்ம எடுக்கின்ற முடிவு தவறாக மாறிடும். இதுதான் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு சொல்லுவாங்க. ஸ்ரவணம் என்பது கவனித்தல், மனனம் என்பது கான்டம்ப்ளேஷன், உள்ளுக்குள் உள்வாங்கிய சத்தியத்தை, உள்வாங்கிய சப்ஜெக்டை, தகவலை உள்ளுக்குள் ஆராய்ந்து உணர்ந்து பார்த்தல், உணர்ந்ததை வெளிப்படுத்துறது தான் நிதித்தியாசனம்னு பேர். மொத்த வாழ்க்கையுமே விழிப்புணர்வு தான். இதுல ஒரு சாதாரணமான ஒரு விழிப்புணர்வு நிலை, ஆழ்ந்த விழிப்புணர்வு நிலை ரெண்டு இருக்கு. ஒரு மனிதன் ஆன்மீகத்தை நோக்கி செல்லாமல் ஒரு சாதாரணமாக புத்தியை பயன்படுத்தி ஒரு சமூக வாழ்க்கையை வாழ்றாருன்னா அதற்கான கண்ணோட்டம் தான் இருக்கும், அதற்கான விழிப்புணர்வு தான் இருக்கும். சற்று ஆழ்ந்து தியானம் செய்து, பக்தி செய்து, தவம் செய்து பயிற்சி செய்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஆழமா இருக்கும். எதை நோக்கி? இதுதான் கேள்வி. உணர்ச்சிகளை கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வு தான் ஆன்மீகம். ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு, ஒரு மனிதனோடு உறவாடிட்டு இருக்கீங்க, ஒரு மனிதனோடு உரையாடல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவர் எந்த உணர்ச்சியிலிருந்து அதை பேசுறாரு அப்படிங்கிற ஆழமான விழிப்புணர்வு இருந்தா நீங்க எடுக்கின்ற முடிவு அதை பொறுத்து தெளிவாக இருக்கும். அவங்க பேசுறதே உங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக என்று தெரியாமல் நீங்க கவனிச்சீங்கன்னா அதை சார்ந்துதான் முடிவுகள் இருக்கும். இன்னும் முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, ஆன்மாவை உணர்வதற்கான விழிப்புணர்வு தேவை. ஆன்மாவுடைய விழிப்புணர்வு, ஆன்மாவை உணரக்கூடிய ஆன்ம சக்தி உங்க எல்லோருக்குள்ளும் உயிராய் இருக்கின்றது. அந்த உயிரை உணரணும்னா அந்த அளவுக்கு டெப்தான விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வுக்கு ஆன்மீகத்துல பல வகையான வழிமுறைகள் இருக்கின்றது. அதில் யாம் அனுபவித்த கண்டறிந்த ஒரு வழிமுறை உண்டு. சிவ ஆனந்தம். சிவ ஆனந்தத்தை உணர 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 விழிப்புணர்வு சக்தி அதிகமாகின்றது. சிவ ஆனந்தத்தை தவமாக செய்ய செய்ய, சிவ ஆனந்தத்தை பயிற்சியாகவோ தியானமாகவோ சேவையாகவோ நமக்குள் பயணம் செய்ய செய்ய விழிப்புணர்வு சக்தி மிகவும் ஆழமாகின்றது. ஆன்மாவின் இருப்பை நோக்கி நீங்கள் செல்கின்றீர்கள். இதெல்லாம் எதற்காக ஒரு கேள்வி உண்டு. ஏன் நாம் ஆன்மாவை உணரணும்? ஒரே பதில், பிறவா நிலை முக்தி.
இந்த பிறவியிலேயே நாம் இறைவனை சென்று சேர்ந்து அவரோடு இணைந்து பிறவா நிலையை நாம் அடைய வேண்டும். அது எப்படி நிகழும் அப்படின்னா, நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இறக்கும் பொழுது வாழ்ந்த உணர்ச்சி முடிச்சுகள் எல்லாம் இறக்கும் போது பலம் பெற்று 10 மடங்காக குறைந்தது பலம் பெற்று பொங்கி எழும். அப்ப அந்த தருணத்தில் விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த எல்லா உணர்ச்சி முடிச்சுகளும் சிக்கி மீண்டும் அடுத்த பிறவியை எடுப்போம். இதே விழிப்புணர்வு ஆழமாக இருந்திருந்தால், அந்த உணர்வில் நீங்கள் வாழ்ந்திருந்தால், மரணம் ஏற்படும் போது எத்தனை உணர்ச்சி முடிச்சுகள் பொங்கினாலும் அந்த உணர்ச்சி முடிச்சில் சிக்காது விழிப்புணர்வோடு இருந்து பிறவா நிலையை அடைவீர்கள். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இதுதான் முக்தி நடப்பதற்கான வழி. ஆகையால் ஒவ்வொருத்தரும் சிவ ஆனந்தத்தை வாழும் போதே உணர்ந்து விழிப்புணர்வு சக்தி அதிகம் செய்து மரணம் நடக்கும்போது விழிப்புணர்வாக இருந்து இறைப்பாதத்தை சென்று சேர்ந்து முக்தியை அடைவீராக. நன்றி. சிவானந்தம்.